வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல மீன் ஃப்ரை செய்யாம வித்தியாசமா தேங்காய் பால் மீன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீனை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் துருவி நல்லா கெட்டியான பாலா எடுத்து வச்சுக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸ், பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன இலந்தப்பழம் சைஸ் புளி, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துருவன தேங்காயை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் அளவு புளி, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 5-6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது சேர்த்து அரைச்சிக்கலாம். இது தண்ணி ஊற்றி அரைக்காம நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் கொஞ்சமா சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. மாதிரி நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். பவுல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு மீனா எடுத்து இதை நல்லா எப்படி வறுக்கிறதுக்கு நல்லா மேக்னேட் பண்ணிருப்போமோ அந்த மாதிரி எல்லா மீனையும் இது போல மசாலாவோட பிரட்டி தனித்தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம மசாலா தடவி ஊற வச்ச மீன் நல்லா அரை மணி நேரம் சூப்பரா ஊறி வந்துருச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். மீனை நல்லா 2 பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் பிரட்டி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதே கடாயிலையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு கடாயில் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதிலே வச்சுக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கெட்டியான தேங்காய் பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் ட்ரையாக வர மாதிரி வேக வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் மீன் உறிஞ்சிடும். இது போல் உரிய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம முன்ன ஊற்றின தேங்காய் பால் எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் இருக்க தேங்காய் பாலையும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. தேங்காய் பால் நல்லா மீன் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த சமயத்தில் மல்லி இலை தூவினோம்னா நம்மளோட தேங்காய் பால் மீன் ஃப்ரை சூப்பராக ரெடியாகி வந்துருக்குங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கண்டிப்பாக 2 சைடும் திருப்பி வேக வைங்க. ஒரே சைடு வேக வச்சிட வேணாம். பாருங்க, இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature